குட் ஈவினிங். இருக்கிறீங்களா சகீஷ், சது, தனிஷா இருக்கிறீங்களா? ஓகே. இன்றைக்கி உங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் சண்டே ஸ்கூல். மற்றவங்க இன்றைக்கி வர கிடைக்காதுன்னு மெசேஜ் போட்டிருக்குறாங்க. சரி, அப்போ 2 கிழமை உங்களுக்கு இல்லை தானே, அதனால் உங்களுக்காக தான் இன்றைக்கி சண்டே ஸ்கூல். ஓகே. என்ன செய்கிறீங்க? சகீஷ் எப்படி இருக்கிறீங்க? தனிக்ஷா எப்படி இருக்கிறீங்க? சது எப்படி இருக்கிறீங்க? என்ன சத்தம் கேட்குதா? நான் கதைக்கிற சத்தம் கேட்குதா? ஓகே. சரி, நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோமா இப்போ? ஓகேயா? சத்தம் கேட்குது தானே? இந்த சத்தம் கேட்குதா? ஓகே. சரி, நாங்கள் இன்றைக்கி பாட போகிறோம் இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சரியா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, அந்த பாட்டு தான் பாட போகிறோம். விருப்பமா? ஏசப்பா எங்கட வீட்டில் இருந்தால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும். சரி, நாங்கள் இப்போ பாட போகிறோம். ஓகே. நம்ம டான்ஸ் ஆட்டே பாட போறோம், நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டே பாட போறோம். எவ்ரிவன். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. நல்லா. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. கிளாப் பண்ணலாம். நல்லா மூவ் பண்ணி கிளாப் பண்ணலாமா? எழுச்சிங்க, பாத்து உட்கார்ந்துருக்கீங்க. கம் ஆன், கெட் அப். வண்டர்ஃபுல். இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. நல்லா கிளாப் பண்ணலாம். இயேசு வந்த வீட்டுல தோல்வி கூட இல்ல, தெரியுமா? லெட்ஸ் சிங். இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. கிளாப் பண்ணலாமா? வாவ், சூப்பர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பாடுறீங்க, இன்னும் எக்ஸைட்டடா. கம் ஆன். சமாதானம். இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. சொல்லாமா? சமாதானமே. That's it. Super. That's it. Wow, wonderful. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சொல்லலாம். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். Come on, காலாட்படையில். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன்.
That's it. Superb. That's it. Wow, wonderful. காலாட் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சேர்ந்து சொல்லலாம். காலாட் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். நானே இயேசுவின் போர் வீரன், நானே இயேசுவின் போர் வீரன். Come on, காலாட் படையில். காலாட் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சரி, உட்கார்ந்து கொள்ளுங்க பாப்பா. உட்காருங்க. மனப்பாட வசனம் கொடுத்தது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஓகே, சொல்லலாமா? ஓம் சிஸ்டர். ஓகே, தானுக்ஷா சொல்லுங்க பாப்பா முதல்ல. நெக்ஸ்ட் தியோன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்றவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஓகே, வெரி குட், வெரி குட். கை தட்டுவோமா? தானிக்ஷாவுக்கு கை தட்டுவோம். வெரி குட். சகேஷுக்கு சொல்லலாமா? ஞாபகம் இருக்கா? ஓகே, சொல்லுங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட் சகேஷ். சது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வுலகில் தந்தருளி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். ஓகே, வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது அக்ஷா. John chapter 3 verse 16. For God so loved the world, he gave his one and only Son, that whoever believes in him will not be perished but shall have eternal life. Amen. வெரி குட். அக்ஷாவுக்கு கை தட்டுவோமா? ஓகே. டியோன். For God so loved the world, he gave his only Son, that whoever believes in him shall not perish but have an eternal life. Amen. ஓகே, ஓகே. ஆஷாஷினி இருக்கிறீங்களா? ஆஷாஷினி இருக்கிறீங்களா? ஓகே, சரி. இன்றைக்கு ஒரு சில கேள்வி பதில்கள் எழுதி கொள்ள போகிறேன். ஓகே, ஓகே, சொல்லுங்க பாப்போம். தனிக்ஷா, சகேஷ், சது. சதுவுக்கு தெரியுமா இருக்கும்? தனிக்ஷாவும் சகேஷும் சொல்லுங்க. வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 66. 66 புத்தகங்கள். ஓகே, வெரி குட். அது தெரியும் சகீஷ். 66 புத்தகங்கள் இருக்கு. இப்போ வேதாகமம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. என்னென்ன பகுதின்னு தெரியுமா? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் உங்களுக்கு தெரியுமா?
புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம், பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம்? சதுவுக்கு தெரியுமா? புதிய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு முதல்ல பழைய ஏற்பாடு 39, புதிய Okay. ஏற்பாடு 20. 27. ஓகே, 39ம் 27ம். ஓகே. எத்தனை ஆசிரியர்களால் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுமா? எத்தனை எழுத்தாளர்களால் எழுதப்பட்டதுண்டு? இல்ல sister. 40 வெவ்வேறுபட்ட எழுத்தாளர்களால் வேதாகமம் எழுதப்பட்டது. சரியா? ஓகே. ஆஷாசினி சத்தம் கேக்குதா? ஆஷாஷினி சத்தம் கேக்குதா? ஓகே. மனப்பாட வசனம் ஞாபகமா? சொல்லலாமா? பாடமாக்குனீங்களா ஆஷினி? யோவான். ஓகே. ஆஷா சொல்லுங்க பாப்போம், இப்ப பாடமாக்குன. ஆ. படிக்கலையா? ஆஷினி பாடமாக்குனீங்கல்ல மனப்பாட வசனம்? ஓகே. அடுத்த கிழமை பாடமாக்கிட்டு வாங்க. யோவான் 16 நான் குரூப்புக்கு போட்டிருக்கிறேன். சரியா? அந்த வசனத்தை நான் இன்னொருக்கு அனுப்பி விடுறேன் குரூப்புக்கு. பாடமாக்கிட்டு வாங்க அடுத்த கிழமை. ஓகே, சரி. यूट्यूब पे किती ने दान पुलं शास्त्र यूट्यूब पे क्विज बाइबल क्विज விளங்குதில்லை. சரி சரி. இப்போ முதலாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் விளங்குதா உங்களுக்கு ஏதாவது? சகீஷ், தானிக்ஷா, சதுவுக்கு ஸ்க்ரீனில் விளங்குதா? தானிக்ஷா, ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஏதாவது விளங்குதா? மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஓம் சிஸ்டர் விளங்குது. ஓகே, கேள்வி வாசிங்க பாப்போம். சது. தாவீது ராஜாவின் தந்தையின் பெயர். இப்ப 4 விடை இருக்குது. சொல்லுங்க பாப்போம். சகீஷுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம், எது விடையா இருக்கும்? ஒன்று போவாஸ், சல்மோன், ஈசாய், ஆசா. 4 விடை இருக்குது. பாப்போம் சகீஷ் என்ன விடை சொல்றீங்கண்டு? ஆசான்னு சொல்லி சகீஷ் சொல்றாரு. சரி, சது சொல்லுங்க பாப்போம் உங்களோட விடைய. யோவாஸ். என்ன பேர்? யோவாஸ். இதுல 4 விடையில ஒன்று சொல்லணும். 4 விடை விளங்குதா உங்களுக்கு? யோவாஸ். ஓவாஸ். ஓவாசா? ஓகே. தனிஷா உங்களோட விட சொல்லுங்க. ஆசா. ஆசா. ஓகே. திம்ரி? ஈசாய். ஓகே.
திம்ரி சொல்கிறா ஈசாயிண்டு. ஓகே, யார் ஆஷினிக்கு விட தெரியுமா? 4 விட இருக்கு, சொல்லுங்க பாப்போம் என்ன விட சரியா வரும்னு. ஆ ஈசாய். ஓகே, இப்போ எல்லாரும் சொல்லியிருக்கிறீங்க. ஆஷாவுக்கு சொல்லலாமா விட? என்ன விட? ஈசாய். ஓகே, நாங்கள் பார்ப்போம் எது விடண்டு. தாவீது ராஜாவின் தந்தையின் பெயர் என்ன? போவாஸ், சல்மோன், ஈசாய், ஆசா. பார்ப்போம் என்ன விடண்டு. ஓகே, யார் சொன்ன விட சரின்னு பார்ப்போம். ஓகே, எந்த விட சரி? ஈசாய். எழுதி கொள்ளுங்க. தாவீது ராஜாவின் தந்தையின் பெயர் ஈசாய். எழுதி கொள்ளுங்க. ஆஷினி, எழுத கஷ்டமுண்டா விடுங்க. தாவீது ராஜாவின் தந்தையின் பெயர் ஈசாய் என்று எழுதி கொள்ளுங்க. ஆஷினிக்கு எழுத கஷ்டமுண்டா விடுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்தது பாப்போம். எழுதுனா கை தூக்கி காட்டுங்க. எழுதிட்டீங்கண்டா. அடுத்ததுக்கு போமா? ஓகே, பாப்போம். அடுத்த கேள்வி. ஹரி, ஓகே, இந்த இந்த கேள்வி விளங்குதா? இப்போ முதல்ல பார்த்தோம் நாங்கள் தாவீதினுடைய தந்தை. இப்போ சாலமோனின் தந்தை. சரியா? சாலமோனினுடைய தந்தையின் பெயர். சாலமோனுடைய தந்தையின் பெயர் யாருக்கு தெரியும்? தனிஷாட விடைய சொல்லுங்க பாப்போம். 4 விட இருக்குது. தாவீது, சல்மோன், ஈசாய், ஆசா. தனிஷாட விட ஒரு ஆள் சொல்லுங்க. தனிஷா சொல்லுங்க என்ன விட? ஆசா. சகீஷ் சொல்லுங்க என்ன விட? சரியா? ஓகே. சது சொல்லுங்க. தெரியாது. ஓகே. ஆஷினி சொல்லுங்க. தாவீது. ஓகே. ஓகே, 4 விட இருக்குது. தாவீது, சல்மோன், ஈசாய், ஆசா. சாலமோனின் தந்தையின் பெயர் என்ன? ஓகே, சாலமோனுடைய தந்தையின் பெயர் என்னண்டு திம்ரி ஆன்சர். ஓகே, திம்ரியும் சொல்ற தாவீதுண்டு, டியோன் சொல்றாரு தாவீதுண்டு. ஓகே, நாங்க ஆன்சரை பார்ப்போம். ஓகே, என்ன பெயர் சாலமோனின் தந்தையின் பெயர்? என்ன பெயர் சொல்லுங்க. சத்தம் வருது. ஓகே, எழுதி கொள்ளுங்க. சாலமோனின் தந்தையின் பெயர் தாவீது. ஆஷினி வெரி குட். ஆஷினி கரெக்ட் ஆன்சர் சொன்னா, வெரி குட்.
எழுதி கொள்ளுங்க. சாலமோனின் தந்தையின் பெயர் தாவீது. தாவீதினுடைய தந்தையின் பெயர் ஈசாய். சாலமோனின் தந்தையின் பெயர் தாவீது. ஓகே, क्वेश्चंस टिक बाला. ஓகே, இந்த கேள்வி விளங்குதா? கேள்வி ஓகே. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானது யார்? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானது யார்? பாப்பமா விடைகளை, என்னென்ன விடைகள் இருக்குண்டு? ஓகே, விட இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். விட சொல்லுங்க பாப்பம். தெரிஞ்சது யாருக்கு? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானது யார்? சொல்லுங்க பாப்போம். ஆ, ஆஷினி சொல். ஓகே, ஆஷினி சொல்றா. மரியாள். வேற யாரு சொன்னீங்க? மரியாள். சரி, ஓகே. பாப்பமா விடைய. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானது யார்? பாப்பம் விட. ஓகே, மரியாள். சரியா? விட சரி. பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானது மரியாள். ஓகே, அடுத்த கேள்வியை பாப்பமா. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் எது? தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க. பெத்லஹேம். சரியா? ஆஷினி சரியா பதில்? ஆஷினிட பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்லஹேம். வெரி குட். பாப்போம் விட சரியாண்டு. ஓகே, ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாரும் வெரி குட். கை தட்டுங்க பாப்போம். சரியான விட சொன்னவங்க கை தட்டுங்க. வெரி குட். ஓகே, அடுத்த கேள்வி. பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தவர்கள் யார்? இப்போ ஏசப்பா பிறந்த நேரத்தில் ஏசப்பாவை பார்க்கறதுக்கு வந்தாங்க தானே. வந்து பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தவர்கள் யார்? சொல்லுங்க பாப்பம். யாருக்கு தெரியும்? சாஸ்திரிகளும் ஞானிகளும். எங்க இருந்து வந்த சாஸ்திரிகள்? அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா பேர் இருக்கு. கிழக்குல. எந்த பக்கம் இருந்து வந்தாங்க சாஸ்திரிகள்? யாரோ ஒரு ஆள் சொன்னீங்க விட. தனிக்ஷா சொன்னா போல. ஓ, கிழக்கின் சாஸ்திரிகள். கிழக்குல இருந்து வந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கம் வெள்ளை போலம் இப்படி எல்லாவற்றையும் காணிக்கையாக வைத்தார்கள். ஏசப்பாவுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆஷினி, ஏசப்பா பிறந்த நேரம் பெத்லஹேமுக்கு மாட்டு கொட்டில் ஏசப்பாவை பார்க்க வந்துட்டு காணிக்கை கொடுத்தது யாரு? கிழக்கின் சாஸ்திரிகள். ஓகே, எழுதி கொள்ளுங்க. சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரியுமான்னு பாருங்க. ஏசப்பா பிறந்த நேரத்துல
இப்போ குழந்தை இயேசுவை கொலை செய்யறதுக்கு ஒருத்தர் தேடிக்கொண்டு இருந்தாரு, ஒரு ராஜா. யாருன்னு தெரியுமா? இயேசு பிறந்த உடனே அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தேடிட்டு இருந்தாரு. அவருடைய பெயர் தெரியுமா? யார் அந்த ராஜா? பார்வான். இல்ல. ஆஷினிக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியும் ஆன்சர்? அந்த நாட்டுல ராஜாவாக இருந்தவர். பாப்பமா ஆன்சர் என்னண்டு? ஓகே, ஏரோது. ஓகே பாப்பா ஆஷினி, ஆன்சர் சரியாண்டு. ஏரோது, ஏரோது ராஜா இயேசு பிறந்த உடனே அவரை கொலை செய்யறதுக்கு தேடிக்கொண்டு இருந்தாரு. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பாப்போம். ஓகே, இப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்ற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினாரு. ஓகே, ஏசப்பாவுக்கு முதல்ல, ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்க முதல்ல மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. அவருடைய பெயர் யோவான் ஸ்நானன், எலியா, ஆசோர், அர்கேலாயு. நாலு விட இருக்குது புதிய ஏற்பாட்டுல கேள்வி. புதிய ஏற்பாட்டு கேள்வி, ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்க முதல்ல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரு பிரசங்கம் பண்ணாரு. யாருக்கு விட தெரியும் சொல்லுங்க பாப்பா? சொல்லுங்க தெரிஞ்சவங்க. ஆஷினி சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன். ஆஷினி எலியா சொல்றா. யோவான் ஸ்நானகன் சொன்னது யாரு? பேர் சொல்லுங்க. சதுவா? தனிஷாட விட? தனிஷாட விட யோவான் ஸ்நானகன். சகீஷுக்கு விட ஒன்று இருக்கா? யோவான் ஸ்நானன். ஓகே, பாப்பம் விட ஏசப்பாவுக்கு முதல்ல ஜோர்தான் நதிக்கரையில பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாரு. என்ன பேர் அவருடையது? மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணினாரு. அவருடைய பேர் யோவான் ஸ்நானன். ஏசப்பாவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்ததும் யாரு? யோவான் ஸ்நானன். ஜோர்தான் நதியிலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாரு. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு பிரசங்கம் செஞ்சார். அநேகர் ஞான ஸ்நானம் பெற்றாரு. அந்த நேரத்துல ஏசப்பாவும் அந்த வழியா போக்குள்ள ஏசப்பாவும் போயிட்டு யோவான் ஸ்நானன்ட்ட தான் ஞான ஸ்நானம் பெற்றார். சரியா? ஓகே, ஏசப்பாவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்ததும் யோவான் ஸ்நானன், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணினதும் யோவான் ஸ்நானகன். ஓகே, அடுத்த கேள்வி பாப்போம். சரி, இதுக்கு பதில் தெரியுமான்னு சொல்லுங்க பாப்போம். யோவான் ஸ்நானன் ஏசப்பாவுக்கு ஏசப்பா ஊழியம் செய்ய முதல்ல இவர் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இவர் காடுகளில் தான் இருந்தார். இவருக்கு சாப்பாடு, ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தான் இவர் சாப்பிட்டாரு. யோவான் ஸ்நானகண்ட சாப்பாடு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு. எத்தனை பேருக்கு தெரியும் அவருடைய சாப்பாடு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டாரு. யோவான் ஸ்நானகன் சாப்பிட்ட சாப்பாடு தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க.
ஓகே, ஆஷினி சொல்லுங்க பாபம், என்ன சாப்பாடு அவர் சாப்பாடு? அப்பம் சாப்பிட்டாருன்னு ஆஷினி சொல்றா. ஓகே, யார் ஆஷினி சொன்னா அப்பம் உண்டு. ஓகே, பாப்போம் நாங்க விடைய. சது சொல்லுங்க, என்ன விட? காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும். காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சது சொல்றா. ஓகே, தனிஷாவுக்கு விட ஒன்று இருக்கா? தெரியாது. சகேஷுக்கு விட எதுவும் இருக்கா? தெரியாது. ஓகே, இப்ப அப்பம் வந்திருக்குது விட. தெரியாதுன்னு சொல்லி விட வந்திருக்குது. காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் விட வந்திருக்கு. ஓகே, நாங்க பார்ப்போம். யோவான் ஸ்நானுக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு தான், மற்ற யாரும் சாப்பிடாத சாப்பாடு தான் சாப்பிட்டாரு. அப்பமுண்டா நாங்களும் சாப்பிடுவோம் தானே, நாங்க யாருமே சாப்பிடாத ஒரு சாப்பாடு தான் யோவான் ஸ்நானகன் சாப்பிட்டாரு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பாப்போம் அவர் என்ன சாப்பிட்டாருண்டு. ஸ்பெஷல் சாப்பாடு. ஓகே, என்ன சாப்பாடு? வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் இவருட சாப்பாடா இருந்துச்சு, இவருட ஆகாரமா இருந்தது. ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். நாங்கெல்லாம் சாப்பிடுவோமா வெட்டுக்கிளி? தேன் சாப்பிடுவோம், வெட்டுக்கிளி சாப்பிடுவோமா? சாப்பிட்டு இருக்கிறீங்களா? இல்ல. யோவான் ஸ்நானகன் இந்த சாப்பாடு, அவருடைய ஆகாரம் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். ஓகே, விளங்கிச்சா? சரி, அடுத்த கேள்வி பாப்போம். இப்ப சொல்லுங்க பாபா, இந்த கேள்வி விளங்குதா? யோவான் ஸ்நானன் எந்த நதியில் ஞான ஸ்நானம் கொடுத்தார்? பாசான், யோர்தான், ஆசோர், அபனு. 3 விட இருக்குது. யோர்தான் நதி. யார்? ஓகே, சதுட விட என்ன? யோர்தான் நதி. தனிஷாட விட என்ன? யோர்தான் நதி. சகேஷ்ட விட? யோர்தான் நதி. ஆஷினிட விட? யோர்தான் நதி. ஆஷாட விட? யோர்தான் நதி. டியோண்ட விட? ஜோர்தான் நதி. எல்லாருக்கும் தெரியும் யோவான் ஸ்நானம் எந்த நதியில ஞான ஸ்நானம் கொடுத்தார்? ஜோர்தான் நதி. வெரி குட், நல்ல பிள்ளைகளா, வெரி குட். ஜோர்தான் நதி. ஓகே, சரி. மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டுள்ளது என்ன? இப்ப கனி கொடாத மரங்கள் அருகே, புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வசனம் இருக்கு, கனி கொடாத மரங்களோட வேருக்கு பக்கத்துல, வேருக்கு அருக ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறதாம். சரி, அதில் விட பார்ப்போம். கோடரி, கத்தி, வீணை, கருவிகள். தெரியுமா? நல்ல கனி கொடாத மரங்களோட வேர் அருகே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. பாப்போம் யாரு என்ன பதில் சொல்றீங்க. ஆஷினி என்ன பதில்? கோடரி. ஓகே, தனிஷாட பதில்? கோடரி. சதுட பதில்? சகீஷ்ட பதில்? கோடரி. அக்ஷா? யூ? ஓகே, பாப்போம் யாரோட பதில் சரியெல்லாம் ஒரே பதில் தான் சொல்லியிருக்கிறீங்க. பாப்போம் என்ன பதில் சரியா வருதுண்டு. நல்ல கனி கொடாத
மரங்களோட வேர் அருகே ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடுக்காட்டி, நல்ல பிள்ளைகளா இருக்காட்டி என்ன நடக்குமா? அது அப்படியே வெட்டப்பட்டுரும். சரியா? ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. எழுத வேணும்டா எழுதிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ இந்த நல்ல கனி கொடா இப்போ வந்து மரத்திட அந்த வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு ஒரு இடத்துல போடப்படுமாம். சரியா? இப்போ கோடரியால மரத்தை வெட்டி நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டப்பட்டு ஒரு இடத்துல போடப்படும். என்ன இடத்துல போடப்படும்? அக்கினி அப்படின்னு ஆஷினி சொல்றா. சது சொல்லுங்க பதில். தெரியாது sister. தெரியாது. தனிக்ஷா தெரியாது sister. தெரியாது. சகீஷ் தெரியாது sister. தெரியாது. ஓகே, திம்ரி ஃபயர். டியோன் ஃபயர். ஓகே, பாப்போம். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு எங்க போடப்படும்னு பாப்போம். சரியா? எங்க போடப்படும்? அக்கினியில போடப்படும். ஆஷினிக்கு கை தட்டுவோம் எல்லாரும். வெரி குட். ஆஷினி நல்ல பதில், சரியான பதில சொன்னா. ஓகே, டியோனும் அக்ஷாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நல்ல பிள்ளையர். சரி, அப்ப அடுத்தது இன்னொரு கேள்வி பார்ப்போம். சுட்ட கேட்டுக்கிறேன். சரி, வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய டேஷ், சரியா, இடைவெளி, இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு சத்தம் வந்துச்சு. வானத்துல இருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய இடைவெளி, இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த இடைவெளிக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். நேசகுமாரன். யாரு சொன்ன பதில்? இப்ப இது அதோட பதில் நேசகுமாரன். தனிக்ஷாட பதில்? நேசகுமாரன். தனிக்ஷாட பதிலும் நேசகுமாரன். நம்மட சகீஷ்? நேசகுமார். நேசகுமாரன். ஓகே, ஆஷினிட பதில்? ஆசினிட பதில்? அக்ஷா? புறா. என்னம்மா? புறா. புறா. பாப்பம் விட என்னண்டு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய, இவரில் பிரியமாய் இருக்கிறேன். பாப்பம் என்ன பதில் வருதுண்டு. தேவகுமாரன். ஓகே, பாப்பம் என்ன பதில் வருதுண்டு. இவர் என்னுடைய என்ன பதில் வருதுண்டு பாப்போம். நேசகுமாரன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. ஓகே ஓகே, இப்ப இன்னைக்கு என்னென்ன படிச்சீங்க? சரி, ஒன்று ஒன்று சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு இப்ப ஞாபகத்துல இருக்கிறத ஒன்று சொல்லுங்க. சகீஷுக்கு ஞாபகத்துல இருக்கிறத ஒன்று சொல்லுங்க பாப்போம். எதுக்குரிய பதில் ஞாபகம் இருக்குது? என்ன கேள்வி, என்ன பதில் ஞாபகம் இருக்கு? என்ன மரியா? என்னது மரியாளுக்கு இப்ப? பரிசுத்த ஆவியானவரால் கற்பவதியானது மரியாளுன்றது அவருக்கு ஞாபகம் இருக்கு. வெரி குட். சகீஷுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஓகே,
ஓகே. இப்ப யாரு? ஆஷினி, என்ன படிச்சீங்க? ஒரு ஒன்று சொல்லுங்க. எஸ், என்னம்மா? இயேசு பிறந்த இடம் பெத்லஹேம்னு படிச்சா. ஓகே, ஆஷினிக்கு ஒரு கை தட்டுங்க. ஓகே, ஆஷா எதுவும் படிச்சீங்களா இன்னைக்கு? ஆஷா, சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கா? ஆ, இப்ப இவ்வளவு நேரம் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க நீங்க? சொல்லுங்களேன். ஆ, இவ்வளவு நேரம் அப்ப என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க நீங்க? சொல்லுங்களேன். ஓகே, தனிஷா சொல்லுங்க. இயேசு பிறந்தவுடன் கொலை செய்ய திட்டமிட்டவர் ஏரோது. ஏரோது. இயேசு பிறந்தவுடனே அவரை கொலை செய்யணும் திட்டம் போட்ட அந்த ராஜா, அந்த மன்னரோட பெயர் ஏரோது. ஓகே, சது. இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். ஓ, சாலமோனின் தந்தையின் பெயர். என்னம்மா? சாலமோனின் தந்தையின் ஓ, பெயர் என்ன சாலமோன் தந்தையின் பெயர்? தாவீது. தாவீது. தாவீதின் தந்தையின் பெயர் ஈசாய். ஈசாய். வெரி குட், வெரி குட். இன்றைக்கு அப்ப நிறைய நாங்க படிச்சோம். யோவான் ஸ்நானண்ட சாப்பாடு என்னது? அவர் சாப்பிட்டது என்ன ஆஷினி சாப்பாடு? அவருடைய ஆகாரம் வெட்டுக்கிளியும் காட்டு தேனும். அதுதான் அவரோட சாப்பாடா இருந்துச்சு. எங்க அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு யோவான் ஸ்நானகன்? யோர்தான் நதிக்கரையில தான் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு இருந்தார். அவர் ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. ஓகே, இப்ப எல்லாம் ஞாபகம் இருக்குதானே? சரி, ஓகே. இப்ப எல்லாரும் எழுமுங்க, இன்னொருக்கா நாங்க பாடுவோம். இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம். ஓகே, அந்த பாட்டும். காலாட்படையில நாங்க நிக்க மாட்டோம், விமானப்படையில நாங்க போக மாட்டோம், நாங்க இயேசுவுக்கு மாத்திரம் போர் வீரர்கள். இந்த 2 பாட்டும் பாட போறோம். முதலாவது, ஏசப்பா வந்த வீட்டுல சந்தோஷம், ஏசப்பா இருக்கிற வீட்டுல சமாதானம், ஏசப்பா இருக்கிற வீட்டுல சண்டை இல்லை, ஏசப்பா வந்த வீட்டுல கண்ணீர் இல்லை. அப்படித்தானே? சண்டை பிடிப்பீங்களா? எத்தனை பேர் சண்டை பிடிக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. அக்கா தங்கச்சி, அக்கா தம்பி சண்டை பிடிக்கிறவங்க. அப்ப சண்டை பிடிச்சிக்கண்டா ஏசப்பா போயிடுவாரு. ஏசப்பா இருக்கிற வீட்டுல சண்டை இல்லை. விளங்கிச்சா? தனிஷா சண்டை பிடிக்கிறது அக்காவோட இல்ல. இல்லையா? சது சண்டை பிடிப்பாவா? ஓம் சிஸ்டர். அப்ப இப்ப இனி சண்டை பிடிக்கக்குள்ள யோசிச்சு கொள்ளுங்க, சரியா? நாங்க சண்டை பிடிச்சா எங்களோட வீட்டுல ஏசப்பா இல்லை. ஏசப்பா இல்லாத வீட்டுல தான் என்ன செய்வாங்க? அக்கா தம்பி எல்லாரும் சண்டை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஏசப்பா இருக்கிற வீட்டுல சண்டை இல்லை, சமாதானம், தோல்வி இல்லை, சமாதானம், சந்தோஷம் இருக்கும் ஏசப்பா இருக்கிற வீட்டுல. ஓகே, நாங்க பாடுவோம். நம்ம டான்ஸ் ஆட்டே பாட போறோம், நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டே பாட போறோம். எவ்ரிவன். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. நல்லா, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. கிளாப் பண்ணலாம், நல்லா மூவ் பண்ணி கிளாப் பண்ணலாமா? எழுச்சிங்க, பாத்து உட்கார்ந்துருக்கே. கம் ஆன், கெட் அப். வண்டர்ஃபுல். இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. நல்லா கிளாப் பண்ணலாம். இயேசு வந்த வீட்டுல தோல்வி கூட இல்ல, தெரியுமா? லெட்ஸ் சிங். இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. கிளாப் பண்ணலாமா? வாவ், சூப்பர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பாடுறீங்க, இன்னும் எக்ஸைட்டடா. கம் ஆன், சமாதானம். இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே,
சொல்லாமா? சமாதானமே. That's it. Superb. That's it. Wow, wonderful. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சொல்லலாம். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர் வீரன். Come on, காலாட்படையில். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். That's it. Superb. That's it. Wow, wonderful. காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். சொல்லலாம். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர் வீரன். நான் இயேசுவின் போர் வீரன். Come on, காலாட்படையில். காலாட்படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுட்டிட மாட்டேன், விமானப்படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன். ஓகே, சரி. எல்லாரும் இன்னைக்கு நல்ல பிள்ளைகள், படித்ததை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சரியா? வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் வசனங்களை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். எப்பயும் எங்களோட உள்ளத்தில் வார்த்தை இருக்கணும். அடுத்த கிழமையோட மனப்பாட வசனத்தை குரூப்புக்கு போடுவேன். நீங்கள் பாடமாக்கி அடுத்த கிழமை வரக்குள்ள சொல்லணும். அடுத்த சனிக்கிழமை சண்டே ஸ்கூல் இருக்காது. நான் சிஸ்டர் இல்லை, அதனால் சண்டே ஸ்கூல் இருக்காது. நான் இருந்தால் உங்களுக்கு குரூப்புக்கு மெசேஜ் போடுவேன். வர்ற சனிக்கிழமை நான் இல்லை, 15ஆம் தேதி, அப்போ சண்டே ஸ்கூல் வைக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த சனிக்கிழமை சண்டே ஸ்கூல் இருந்தால் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டு விடுவேன், சண்டே ஸ்கூல் இருக்குதா இல்லையாண்டு. ஓகே, சரி. நாங்கள் இப்போ ஜெபிப்போமா? ஜெபிச்சு இந்த சண்டே ஸ்கூல் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். ஓகே, எல்லாரும் கண் மூடிக்கொள்ளுங்க, கைப்பிடி வச்சுக்கொள்ளுங்க, எங்கேயும் பார்க்க வேணாம், கண் மூடிக்கொள்ளுங்க. ஓகே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கூட்டி சேர்த்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினாலே, உடைய ஞானத்தினாலே, உடைய அறிவினாலே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பியறலும் ஆண்டவரே. சுவாமி, இந்த இடத்துல இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தள்ளும் அப்பா. இந்த பிள்ளைகள் இந்த சிறு வயதிலிருந்து உமக்குள்ளாக வளரட்டும் ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை போல ஆண்டவரே இவர்கள் வளர ஆண்டவரே. உடைய ஞானத்தினாலே இவர்கள் நிரம்பினவர்களாக வளர சுவாமி, உடைய அபிஷேகத்திலே நிரம்பினவர்களாக வளர இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து அபிஷேகத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய சுகத்தினால் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே சுவாமி. உடைய சமாதானத்தினாலே நிரப்புவீராக ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே எல்லா ஆபத்து பயங்கரங்களுக்கு விலக்கி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இவள் படிக்கிற பாடசாலைகளிலே ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக விளங்கும் படிக்க ஆண்டவரே, சிறந்த ஞானம் உள்ளவர்களாக இவர்கள் விளங்கும் படிக்கு உடைய ஞானத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியறலும் ஆண்டவரே சுவாமி. மற்றவர்களுக்கும் ஆண்டவரே சுவாமி, மற்ற மாணவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு மத்தியிலே சிறந்த மாணவர்களாக விளங்க உடைய கிருபையினால் இவர்களை நிரப்பியறலும் அப்பா. உடைய திருக்கரங்களுக்குள்ளே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ரத்தத்தினாலே மூடி வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா?
ஆமேன்னு நாங்கள் பிரிங்க மைக்கின்க்கா ஆமேன் சொல்லுவோமா நாங்கள் எல்லாரும் சத்தமா ஓகே 1 2 3 சொல்லி நாங்கள் ஆமேன் சொல்ல போகிறோம் சத்தமா ரெடியா எல்லாரும் ரெடியா ஓகே 1 2 3 இன்னொருக்கா சொல்லுவோமா ஆமேன் சத்தமா சொல்லுவோம் 1 இன்னொருக்கா லாஸ்டா இன்னொருக்கா சொல்லுவேன் 1 2 ஓகே வெரி குட் எல்லாரும் கை தட்டுங்க கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் வீக் இல்ல அடுத்த கிழமை சந்திப்பேன் எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ பாய் பாய் டார்லிங் பாய் 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 ஆஷா ஷினி பாய் சது அனிஷா சகேஷ் பாய் ஓகே